அத்தை, அக்கா எங்கதான் போனாங்க? காலையில இருந்து அவங்கள ஆளையே காணோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நேரம் வேற ஆயிட்டே இருக்கு. அவ என்ன ஒண்ணு தெரியாத கை குழந்தையா? ஏன் எங்க போனன்னு உனக்கு தெரியாது? என்கிட்ட வந்து கேக்குற? நிஜமாலுமே எனக்கு தெரியாது அத்தை. நம்பிட்டேன். சரி தெரியாமலே இருக்கட்டும். அத்தை, நான் உன்னை சொல்லுவேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? நான் எது சொன்னாலும் நீங்க தப்பா தான் எடுத்துக்குவீங்க. ஆனா சொல்ல வேண்டியது என் கடமை. சொல்லட்டுமா வேணாமா? சொல்ல வேணாம்னா விடவா போறேன்? சொல்லு. அத்தை, அக்கா இப்போ ரொம்ப சரி கிடையாது அத்தை. அக்கா கெட்டு போறதுக்கு காரணமே அவைய கூட இருக்கிற அந்த 3 பேரும் தான். காலையிலேயே பாத்தீங்களா அக்கா உங்களை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்கன்னு? நான் என் கண்ணால பார்த்து என் கண்ணுல இருந்து ரத்த கண்ணீர் வராத குறைதான் அத்தை. ஏத்த இப்படி இருக்காங்க? நம்ம குடும்பம் கெட்டு போறதுல அவங்களுக்கு என்னத்த சந்தோஷம்? இந்த வசந்தி இருக்கா பாருங்க, முழுக்க நம்ம குடும்பத்தை கெடுக்கிறதே அவதான். பொறாமையில ஏன் தான் அப்படி வயிறு எரிஞ்சு போறாளுவனே தெரியல ஏத்த. நீங்க அக்கா கூட ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க இல்லையா? அதனாலதான் அக்காவை உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு இப்ப ஏதேதோ பிளான் பண்ணி அக்காவை மொத்தமா இங்கே தூக்கிட்டு போயிட்டாளுங்க. சரி இருக்கட்டும். போகட்டும் பாத்துக்கலாம் விடு. ஏத்த, நான் எவ்வளவு பெரிய விஷயம் சொல்றேன், நீங்க கொஞ்சம் கூட சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. நான் சொன்னதுல எதுவும் தப்பு இருந்தா உங்க செருப்பு கழட்டி என்ன அடிங்கத்த. இந்த வீட்டுலதான் நான் எதுவுமே பேச முடியாத. தாங்க முடியல என்னால. ஐயோ, நான் சரி ஹோட்டலே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். உங்க பையன் வந்து கடை சாப்பாடு ஏன் சாப்பிட்டேன்னு கேட்டா நீங்க தான் பதில் சொல்லணும் அத்தை. என்னவோ பண்ணிக்கமா. இனிமே இந்த வீட்டுல எது நடந்தாலும் அதை நான் கேட்க மாட்டேன். யார் வேணா எங்க வேணா போங்க, எது வேணா செய்யுங்க. இந்த வீட்டுல நான் இருக்கிறதா எல்லாருக்கும் பிரச்சனை. எத்த பிள்ளைங்களும் வேணா, மருமகளும் வேணாம். நான் தயவு செஞ்சு எங்கேயாவது போயிடுறேன். என்னைய யாரும் தேடாதீங்க. எங்கேயோ பிச்சை எடுத்தாலும் சாப்பிட்டு பொழைச்சுக்கிறேமா. ஏத்த அப்படி எல்லாம் பேசுறிய? நான் இருக்கட்ட உங்களுக்கு. நான் உட்கார வச்சு உங்களுக்கு சாப்பாடு போடுறேன். அக்காவை பத்தி தப்பா சொல்றேன்னா எதுவும் நினைக்க வேண்டாம் ஏத்த. 1000 தான் இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள வந்ததும் உள்ள வாடின்னு என்னைய கூப்பிட்டது நீங்க தான். சாப்பாடு ஆர்டர் பண்ணும்பொழுது உங்களுக்கு சேர்த்து ஆர்டர் பண்றத. பாவம், நீங்களும் காலையில இருந்து பட்னி கிடக்குறீங்க. கூடவே தங்கமேனி டக்லஸ்னா எல்லாருக்கும் சேர்த்து ஆர்டர் போட்டாரத்த. எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். அக்கா எப்ப வந்து சமைக்கிறது, வீட்டுல எப்ப சாப்பாடு பொங்குறது? மாமா கூட இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா கடை சாப்பாடெல்லாம் மாமாவுக்கு ஒத்துக்காதுல்ல ஏத்த. நான் வேணா எனக்கு தெரிஞ்சதை போய் சமைக்கட்டுமா? ஏய், நீ என்னடி சமைப்ப? பாவம், நீயே வயிற்று பிள்ளை தாச்சுக்காரி. அதுக்காக எல்லாரும் பட்னி கிடக்கிறத பார்த்துட்டு நான் எப்படித்தான் அமைதியா இருக்க முடியும்? ஏத்த, நீங்க என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க, அப்படியே நான் அதை மாதிரியே செய்யறேன் ஏத்த. உப்பும் அளவு எதுவும் போடணும்னா வந்து காட்டி கொடுங்க, அந்த அளவுக்கு அப்படியே செஞ்சுக்கிறேன். நீங்க உட்காந்த இடத்துல இருந்து எனக்கு ஆர்டர் மட்டும் போடுங்க அத்தை. எல்லாத்தையும் நான் கரெக்டா முடிச்சிடுறேன். என்னடி சொல்ற? நிஜமாதான் சொல்றியா? நீ சமைக்கிறியா? ஆமாத்த, நானே சமையல்லாம் செய்யறேன். இன்னைக்கு இல்ல, தினமும் கூட நானே செய்யறதுக்கு தயாரத்த. அப்ப எது எவ்வளவு செய்யணும், எப்படி செய்யணும்னு பக்குவத்தை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த சிலிண்டர் பத்த வச்சு ஒரு இடத்துல உலைய போட்டுட்டு ஒரு இடத்துல பருப்பு போடு. சாம்பார் வச்சுக்கிட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிக்கலாம். சரியா? சரிங்க, தாராளமா பண்ணிக்கலாம். அப்பா, எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம். எப்படி செய்யணும்னு சொன்னா மட்டும் போதும். டயனா எல்லாத்தையும் அப்படியே செஞ்சிடறேன்டா. இது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம். தங்கம் என்னதான் பண்ணிக்கிட்டு தெரியறான்னு தெரியல. வந்த மாப்பிளைக்கு ஒரு வாய் தண்ணி கொடுக்குறா பாரு. அது புள்ள பறந்துருக்கு பாரு எனக்கு புள்ளன்னு. வா, வீட்டுல எல்லாம் என்னென்னதான் குடும்பம் நடத்தோளோ சாமி. வந்து பெருமை அளக்கிறதுல மட்டும் பெரிய புழுத்தி மாதிரி பேசுவா. நாம தான் பட்டினி கிடக்குறோம். இந்த ஆடு மாடெல்லாம் பாவம், அது என்ன பண்ணும்? அதுகளுக்கு போய் ஒரு பிடிச்சபடி வைக்கக்கார அள்ளி விட்டுட்டு வாரேன். நாலுமடி, மத்தியானம் போன பஸ் இப்ப ராத்திரிக்கு வருமா வராதாடி? பொழுது போகுது. தெரியல சின்ன பொண்ணு, வந்தாலும் அந்த பஸ்ல நம்மள ஏத்துவோன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னவோ வாய்ப்பே இல்லாத மாதிரிதான் தெரியுது. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்த மாதிரிதான். ஏக்கா, நீ வேணா மாமா வண்டி எடுத்துட்டு வர சொல்லலாம். ஏக்கா, வந்தா 3 பேரும் வண்டியில ஏறிக்கிட்டு போயிடலாம். யாரு? ஓ மாமா வண்டி எடுத்துக்கிட்டு வந்து நம்ம 3 பேரையும் ஏத்துக்கிட்டு போவாரு. அடியே, அதுக்கு நான் பேசாம இந்த பஸ் ஸ்டாண்ட்லயே பண்ண வாங்கி தின்னுட்டு படுத்து கிடப்படி பாவி. அந்த மனுஷங்கிட்ட பேசவே கூடாதுன்னு நாங்க அப்படி டவுன் பக்கம் வந்தா அவருக்கு போன் பண்ணி வண்டி எடுத்துட்டு வர சொல்லணுமா? சரி பரவாயில்ல, அப்படியே நடந்தே வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாமா? அதுக்குதான் இருக்கிறதுக்குன்னே இருக்கு ஓசி பஸ். எதுக்கு நடந்து போகணும்? அதெல்லாம் வேணா, ராத்திரிக்கு போகையில எதுவும் சாப்பிட்டுட்டு பொறுமையா மெல்ல போவோம். அக்கா, இன்னைக்கு நீ ரொம்ப பண்றேக்கா. என்னதான் இருந்தாலும் இந்த அளவுக்கு எல்லாம் பண்ணக்கூடாது. உன் ஆசைக்காக பிரியாணி வாங்கி கொடுத்தோம், அப்புறம் படத்துக்கு போலாம்னு சொன்ன, படத்துக்கு கூட்டியாந்தோம். இப்ப வீட்டுக்கு போலாம், பேசாம வந்துரு. என்னது? ஏன் ஆசைக்காக பிரியாணி வாங்கி கொடுத்தியா? பாவி, என் பிறந்த நாளுக்கு பிரியாணி வாங்கி கொடுன்னு சொல்லி கேட்டு ஒரு வாய் கூட எனக்கு தராம ஒண்டையா விட்டுப்பட்டு சாப்பிட்டியா 2 பேரும்? நீங்க எனக்கு வாங்கி கொடுத்தீங்களா? ஏன்டி தின்ன வாயில அப்படி பேசுறீங்க? நல்லா இருப்பியா? நாலுமடி, இப்ப அக்கா பேச்ச பாரு, ஏதோ ஒரு தினசு தெரியுது. ஏக்கா, உனக்கு என்னக்கா ஆச்சு? அக்கா, குடும்பம்ல சண்டை இருக்கத்தான் செய்யும். எந்த உலகத்தை தான் மாமியாரு மருமகளும் குறை சொல்லாத இருக்கு? குறை சொல்றதுக்குலாம் நான் ஒண்ணும் மல்லு கட்டிட்டு நிக்கலடியே. எதுக்கு சொல்லணும்? நான் அப்படி என்ன குறை வச்சேன்? நான் எதுவும் இடைஞ்ச பண்ணனா? இல்ல சோறு படல குழம்பு வைக்கல எதுவும் சொன்னா? நான் பாட்டுக்கு சவனையில அந்த வீட்டுக்கு அழுவு மாதிரி கிடக்க. ஒரு புது புடவை கட்டிட்டேன்னு உனக்கு எதுக்கு அவ்வளவு போறாம பிடிச்சிருப்பு? இதுக்கு பதில் தெரியற வரைக்கும் நான் வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன். என் புருஷனே வந்து என் மாமியா கிட்ட எங்க என் பொண்டாட்டின்னு கேட்டு எல்லா விளக்கத்தையும் என் மாமியால என் புருஷ கிட்ட சொல்லட்டும். சொன்ன பிறகு அந்த மனுஷன் என்ன முடிவு எடுக்கிறாரோ எடுக்கட்டும். அது வரைக்கும் நான் இங்கே உட்காந்து கிடக்குறேன். போங்க. எனக்காக நீங்க எதுக்கு இருக்கீங்க? கிளம்புங்க. இது என்ன கைது? வம்பா போச்சு. உன்னை விட்டுட்டு நாங்க போறதா? அப்பவும் உனக்கு உன் வீட்டுக்கு போக பிடிக்கலன்னா நேரா என் வீட்டுக்கு வா. மாமா வந்து கேட்கட்டும், அதுக்கு பிறகு நீ போய்க்கலாம். அம்மாக்கா, வாக்கா வீட்டுக்கு போலாம்.
அப்புறம் எங்க வீட்லயும் எங்களை தேடுவாங்க. சரி சின்ன பொண்ணு, நான் வரேன். ஆனா என் வீட்டுக்குலாம் போக மாட்டேன். ஏக்கா, உன்னைய போன்னு நாங்க சொல்லவே இல்ல. இன்னைக்கு அந்த மனுஷன் வந்து அவிய ஆத்தாளா அவிய தங்கச்சியா இல்ல அந்த ஒரு சிறுக்கி கிடக்கல டயனா அவளான்னு முடிவு பண்ணணும். பண்ண பிறகுதான் நான் அந்த வீட்டுல அடி எடுத்து வைப்பேன். போனா போதுன்னு படுக்க இடத்த கொடுத்தா இருக்க மடத்த பிடிப்பாள இருக்கு மடத்த. எனக்கு இல்லாத உரிமை என்னடி அவ்வளவு இருக்காங்க. இன்னைக்கு ஒண்ணுல ரெண்டு பாக்க முடியாது. என்னவோ நாங்க சண்டைக்கு போறேன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் வேணாம், என்ன பண்றது, நாய் குலைச்சா நம்மளுமா திரும்ப குலைக்கணும்னு பேசுனேன். என்ன நிமிஷத்துக்கு ஒரு பேச்சா பேசுற? ஐயோ, என்னடி பண்ணி தொலைக்கிறது? ஆத்திரம் வரும்பொழுதுல அப்புறம் கேட்க வேண்டியதா இருக்கு. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி மூளை வேலை பார்க்குது. அதுக்கு நான் என்ன செய்யறது? எனக்கு காலையில நடந்தது யோசி மண்டை கனவே பிடிச்சு போய் நிக்குது. அக்கா, கெட்டவன் ஆண்டவங்கள ரொம்ப ஆட விடுவான். கடைசியில ஒரே அடியா வாங்கி வச்சிருவான்க்கா. நீ அதுக்கெல்லாம் கவலையே படாதவா. நீ கெடுக்கணும்னு நினைச்சா அவியலுக்கு தான் கேடு வரும். நீ அதை கண்டுக்காத. நீ பாட்டுக்கு பேசாம வீட்டுக்கு போ. யார் என்ன சொல்லிட்டு போறாங்க? நீ வசந்தி வீட்லயே என் வீட்லயே இருக்கிறது எங்களுக்கு பிரச்சனை இல்ல. நாளைக்கு உன் புருஷனே ஏன் அவிய வீட்டுக்கு போனேன்னு உன்னைய கேப்பாருக்கா. ஒருத்தவங்க நம்மள பார்த்து பேசுறாங்கன்னா அவங்க முன்னாடியே நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும்க்கா. ஆமாக்கா, இப்ப கையில எம்பிட்டு காசு வச்சிருக்க? ஏண்டியே எதுக்கு சொல்லு? எம்பிட்டு வச்சிருக்கருவா? ஒரு 5000 ரூபாய் போல இருக்கும். 5000 இருக்கா? சரி, உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு பிடிச்ச துணி எல்லாத்தையும் வாங்கிக்க. உனக்கு எது எது வாங்கணும்னு தோணுதோ எல்லாத்தையும் வாங்கியக்கா. வாங்கி எடுத்துக்கிட்டு போய் அவ்வளவு முன்னாடியே பல போட்டு மினுக்கிற. எவ என்ன கேக்குறா, எவ என்ன பண்றான்னு அப்புறம் பாத்துக்கலாம். காலையில ஒரு சேலை கட்டினதுதானே அந்த கேள்விக்கு அம்பிட்டு பொல்லாப்பா போச்சு. புது பட்டு புடவை ரவிக்கு நல்ல சரிக்க வச்ச பட்டு புடவையா வாங்கி எடுத்துக்கிட்டு போய் கட்டிக்கிட்டு நில்லையக்கா. ஆமாக்கா, ஆமா. இதை செய்ய கூடாதுன்னு சொல்றவளோ அததான் நம்ம வீம்புக்க செய்யணும். சரியா சொல்றீங்க, சரியா சொல்றீங்க. இருக்கிற எல்லா காசுக்கும் எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கிட்டு நான் போய் இவ்வளவு முன்னாடி நான் ஆட்டம் போடல. என் பேரு ராசாத்தி கிடையாதுடி. ரசாத்தி, ரசாத்தி, ஏய் எங்கடி இருக்க? ஏய் என்னடா, என்ன வரதும் கூப்பாடு போட்டுக்கிட்டே வர? பொண்டாட்டிய கூப்பிட்டுட்டு வரேன். பொண்டாட்டியா? கூப்பிடு வரலனே கூப்பிடு, நல்லா கத்தி. வரமாட்டால என்ன? எங்க அவ கோவத்துல இருக்கல என் மேல? ஐயோ, இன்னைக்கு வேலை கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அதனாலதான். எங்கம்மா அவ பிறந்த நாளுக்கு என்ன அம்மா புடவை எப்படி இருக்குன்னு பாரு. அதே என்னத்துக்கு என் கிட்ட காமிக்கிறேன்? பொண்டாட்டி இருக்காள, ஆசை பொண்டாட்டி, அவகிட்டயே காமி. ஏமா கோவமா பேசுறிய? எனக்கு என்ன கோவம்? எங்கம்மா அவ? அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. என்னாச்சுன்னு தெரியல, அவளையும் காணோம். 2 பேருக்கும் எதுவும் பிரச்சனையா? ஆமா மாமா, அக்காவுக்கும் அத்தைக்கும் பிரச்சனை தான். அக்காவுக்கு பர்த்டே கிஃப்டா? நான் கூட அக்காவுக்கு சேலை கொடுத்தேன் மாமா. அத்தை தான் பாவம், ஆனா அக்காவை ரொம்ப திட்டாங்க. ஆமா, ஏன் என்னாச்சு? அதுவா, அக்கா காலையிலேயே அழகா சூப்பரா புது புடவை கட்டியிருந்தாங்களா. அத்தை அக்காவை கூப்பிட்டு, என்னது இது புடவை, எங்க போற? வீட்டுல அடுப்புல வேலை செய்யறவளுக்கு எதுக்கு புது புடவைன்னு ஒரு மாதிரி பேசிட்டாங்க. நான் சொன்னேன்னு அத்தைக்கு தெரிஞ்சிட போகுது, பரவ பெரிய பிரச்சனை ஆயிடும். அக்கா ரொம்ப வருத்தப்பட்டு போனாங்க. காலையில போனவங்க எங்கிட்ட தெரியல. என்னம்மா சொல்ற? காலையில போனவள இன்னும் காணுமா? ஆமா மாமா. என்னம்மா இதெல்லாம்? ஏன் அம்மா அப்படி இருக்காங்க? என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு அவகிட்ட இவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை? புது சேலை கட்டினா இவங்களுக்கு என்ன, புது சேலை கட்டாட்டி இருந்தா இவங்களுக்கு என்ன? நேரத்துக்கு சோறு குடுக்கறல்ல, அது போதாதா? பொண்டாட்டி என்ன மத்தவங்கள மாதிரி பச்சை தண்ணி கூட குடுக்காத பட்னியா போடுறா? என்னடா சொன்ன? என்ன சொன்ன? ஏமா, உனக்கு என் பொண்டாட்டி கிட்ட என்னமா வேலை? என்னவோ பண்றா, ஏதோ பண்றா, அதெல்லாம் இதுக்கு நீ கேட்டுக்கிட்டு இருக்க? வீட்டுல பெரிய மனுஷன் ஒருத்தி இருந்தா எல்லாத்தையும் கேட்கதான் செய்வேன். அவ இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு இது ஒண்ணும் அவங்க அப்பா அத்தா வீடு கிடையாது. அப்படியெல்லாம் உன் பொண்டாட்டி அவ விருப்பத்துக்கு தான் இருக்கணும்னா அவளை கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயாவது போயிடு. கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயாவது போகணுமா? என்னமா ஊர் உலகத்துல நடக்காத அதிசயமா நடக்கிற மாதிரி பேசுற? காலையில புதுச்சேலை கட்டி இருந்தது எனக்கு என்ன கருமாந்திரம் தெரியும்? எதுக்கு நீ புதுச்சேலை கட்டி இருக்க, எங்கேயும் வெளியே போறியான்னு கேட்டது குத்தமா போயிடுச்சா? பெரிய மைசூர் மகாராணி அவளை எதுவுமே கேட்க கூடாது. விளக்கமாத்து கட்டிக்கு பட்டு குச்ச கட்டின கதை தான் இந்த வீட்டுல நடக்குது. எவளையும் எதுவும் கேட்க கூடாது, எவளையும் எதுவும் பேசக்கூடாது. சீ, நான் எதுக்கு அதுக்கு இந்த வீட்டுல? அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க சந்தோஷத்துக்கு இருங்க. நான் எங்கேயாவது போய் சாவுறேன். வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ, சரியா? ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காதம்மா. உன்னாலதான் எங்க நிம்மதி எல்லாம் கெட்டு போகுது. எனக்கு என் பொண்டாட்டிக்கும் எப்பவும் தகராறு நடக்கிறது உன்னால மட்டும்தாம்மா. இல்லாட்டி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன் இப்படி எங்க குடும்பத்தை நாசமாக்குற? ஏண்டா, இதெல்லாம் அவதான் உனக்கு சொல்லி கொடுத்தாளா? இப்படி எல்லாம் பேச அவதான் உனக்கு சொல்லி கொடுத்தாளா? நன்றி கெட்டவனே. சீ, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன நடந்தது உன் குடும்பத்துலன்னு நினைச்சு பாருடா. அதெல்லாம் நான் அவங்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. உன்கிட்ட எனக்கு என்னடா பேச்சு? இங்க பாரு, இனிமே என்னால இந்த குடும்பத்துல யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அவங்கவுங்க வேலையை பாத்துக்க வேண்டியதான். அத்தை அம்மான்னு சொல்லி யாரும் என்கிட்ட வரக்கூடாது சொல்லிவிட்டேன். ஆண்டவன் கை காலை எனக்கு கொடுத்துருக்கான். இனிமே என் வயிற்றுக்கு ஒருவேளை கஞ்சா இருந்தாலும் நானே உடைச்சு குடிச்சுக்கிறேன். 2 ஆம்பளை பிள்ளைய பெத்தும் 2ம். ஆமா, என்ன இப்படி பேசிட்டீங்க? எங்க வீட்டுக்காரரே ஒரு பங்கு வச்சுக்கலாம்ல இருக்கு மாமா. எடுத்ததுக்கெல்லாம் கோவப்பட்டு எல்லாருமே கஷ்டப்படுத்துறீங்க. ஒரு விஷயம் யாரும் சொன்னாங்கன்னா அதுல நல்லது இருக்கா கெட்டது இருக்கா எப்படி பேசணும்னு கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க மாமா. நீங்க அப்படி எல்லாம் பண்றது ரொம்ப மோசமான விளைவை தான் ஏற்படுத்தும். பாவம் மாமா அத்தை, அவங்கள போய் இப்படி வெளியில அனுப்பிட்டீங்களே. அவங்கள வெளியே துரத்திட்டா நமக்கு என்ன மாமா இந்த வீட்டுல இருக்கு? குடும்பத்தோட தூணே அவங்கதான்.
பெத்தவளை கஷ்டப்படுத்தி அதுல என்ன மாமா நீங்க நல்லா வாழ்ந்துட போறீங்க? அதுல உங்க பொண்டாட்டி எங்கன்னு போய் தேடுங்க. அத்தை அத்தை நில்லுங்க, அத்தை நில்லுங்க அத்தை. என்னால ஓடி வர முடியல. நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்றேன்ல. என்னடி உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? எதுக்கு இப்ப என் கூடவே வர? யாரும் வேணாம்னு தானே நான் பாட்டுக்கு தனியா போயிட்டு இருக்கேன். என்ன வேணும் உனக்கு? உன் பங்குக்கு நீ இன்னும் எதுவும் சொல்லலையா? சொல்லு, என்ன சொல்லணுமோ சொல்லு. ஐயோ இப்படி வாங்க முதல்ல. சும்மா சின்ன பிள்ளை மாதிரி எல்லாத்துக்கும் கோவப்பட்டுக்கிட்டு இங்க பாரு, பேசாம போயிட்டாயனா நான் இருக்கிற கோவத்துக்கு ஒன்னு நான் ஏதாவது பேசிடுவேன். அப்புறம் நீ போய் உன் புருஷன்கிட்ட சொல்லுவேன். அவன் வந்து என்ன செய்யறானோ தெரியல. அத்தை இது வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கு. ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை நான் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருப்பேனா? நீங்களே நல்லா யோசிச்சு சொல்லுங்க அத்தை. நான் எந்த தப்பு பண்ணாலும் நீங்க தான் ஃபர்ஸ்ட் உங்க பையன்கிட்ட சொல்லுவீங்களே தவிர நான் இது வரையும் அப்படியெல்லாம் பண்ணதே கிடையாது. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அத்தை. ஏன் அத்தை அப்படி நீ தப்பாவே நினைக்கிறிய? ஏத்த உங்களுக்கு அவர் மட்டும்தான் பையனா? ஏன் நானும் என் வீட்டுக்காரரும் இல்லையா? ஏதோ ஒரு சின்ன மன கஷ்டம், அதனால மாமா உங்களை அந்த மாதிரி பேசிட்டாரு. ஏத்த உங்க சின்ன பையனை மாதிரி எல்லாரும் இருந்துருவாங்களா? இதுவே இந்த பிரச்சனை உங்களுக்கும் எனக்கும் வந்திருந்து உங்க சின்ன பையன் இந்த மாதிரி பேசிருப்பாரா? நல்லா யோசிச்சு பாருங்க அத்தை. அவருக்கு உங்களை அவ்வளவு பிடிக்கும். அவங்களுக்கு நீங்க தான் உயிர். நான்லாம் சும்மா அவருக்கு வெறும் இது மாதிரி தான் அத்தை. அத்தை நீங்க கோச்சிக்கிட்டு எங்கேயும் போக வேண்டாம் அத்தை. நான் இருக்கேன், வாங்க, நான் பாத்துக்கிறேன் உங்களை. நீங்க நான் என் வீட்டுக்காரர் 3 பேரும் சந்தோஷமா இருக்கலாம் அத்தை. இவ்வளவு நாள் அக்கா உங்களை பாத்துக்கிட்டாங்க, நான் அந்த மாதிரி பாத்துக்க மாட்டேனா? என் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? அது இல்லாம இப்ப நான் வாயும் வயிறமா இருக்கேன். இந்த நேரம் பார்த்து நீங்க வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு போனீங்கன்னா இதெல்லாம் நல்லாவா இருக்கு? எல்லா பிரச்சனையும் இப்பதான் முடிஞ்சுது. மறுபடியும் குடும்பத்துல ஏதோ பிரச்சனை உண்டாயிட்டே இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் நான் உண்டாயிருக்கிற நேரம் தானே. குழந்தை மேல எல்லாரும் பழி போட மாட்டாங்களா அத்தை? ஏன்ட்ட பெரியவங்க நீங்களே இப்படி இருக்கீங்க? டயனாமா நீ சொல்றது ஆமாத்த, இப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த குழந்தை உண்டான நேரம் தான் அவைய குடும்பத்தை சுத்தி சுத்தி அடிக்குது. எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையா பிரிஞ்சுட்டாங்கன்னு எல்லாரும் பிள்ளைய தானே தப்பா சொல்லுவாங்க. இது நாள் வரையும் குழந்தை இல்லாதவன் நான் அசிங்கப்பட்டதெல்லாம் போதாதாத்த. இப்ப குழந்தை உண்டான பிறவும் எல்லாருக்கிட்டையும் நான் அசிங்கப்படணுமாத்த? நீங்க அக்காவுக்காக வர வேணாம், எனக்காக வாங்கத்த. இனிமே யாரும் உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அத்தை. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அத்தை. நான் உங்களை எப்படி தங்க மாதிரி வச்சு தாங்கணும்னு பாருங்க அத்தை. நீங்க எப்பவுமே என்ன நம்பவே மாட்டேங்கிறீங்க. உங்க மூத்த மகனையும் மூத்த மருமகளையும் மட்டும்தான் நம்புறீங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு கூட தெரியல. வாங்கத்த போலாம். டயனா நீ இவ்வளவு தூரம் கேட்ட பிறகு நான் வராம இருப்பேனா? வரமா வரேன். உனக்காக மட்டும்தான் அந்த வீட்டுக்கு நான் வரேன். நீ அந்த வீட்டுல உன்னை தவிர வேற யாருக்கிட்டையும் நான் பேச மாட்டேன் சொல்லிட்டேன். சரிங்கத்த, நீங்க யார்கிட்டயும் பேச வேணாம், வாங்க. ஏதோ மனசு உடைஞ்சு போய் என்ன பண்றதுனே தெரியாம இருந்த நேரத்துல கடவுள் கருமாரியாத்தாவே வந்து எனக்கு புத்தி சொல்ற மாதிரி சொல்ற. ஏன் அவ மட்டும்தான் எனக்கு மருமகளா? நீ இல்லையா? இவ்வளவு நாளா அவளை தலைமையில தூக்கி வச்சதுக்கு என்னைய என் பிள்ளை எப்படி கீழே போட்டு உடைச்சான்னு பாத்தியா அன்னைக்கு? பரவாயில்ல விடுங்க, நடந்தது நடந்து போயிடுச்சு விடுங்க. மாமா ஒரு ஊமன்னு நினைச்சேன், ஆனா ஊமை ஊரை கெடுக்கும்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அத்தை. என் பிள்ளை ஊமைதான், என் பிள்ளை ஊமையா தான் இருந்தான். ஆனா அவனை கெடுத்து குத்தி சவர ஆக்குனது அவதான், அவ மட்டும்தான். அவளுக்காக பாவப்பட்டு போன வாரம் என் பிள்ளைகிட்ட நான் எவ்வளவு சண்டை போட்டேன். ஆனா இப்ப பாத்தியா டயனா, பாத்தியா? நீ உன் கண்ணால தானே பார்த்த. அவளுக்கு அதிகப்படியான இடம் கொடுத்துட்டேன். அதான் நான் பண்ண தப்பு. சரி வேண்டாம் அத்தை, அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். வாங்க வீட்டுக்கு போலாம். முதல்ல இன்னைக்கு நம்ம 2 பேரும் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். உங்களுக்கு சிக்கன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும்ல? வாங்க. உனக்காக தாம்மா வரேன், உனக்காக மட்டும்தான் வரேன். சுப்பு இங்கே நிறுத்து, நான் வீட்டுக்கு போறேன். ஏய் வீட்ல வந்து தானே என்ன டிராப் பண்ண சொன்னேன், அப்புறம் என்ன? வேணாம் வீட்டுல அம்மா இருப்பவ. நீ இங்கேயே நிறுத்து, நான் போய்க்கிறேன். நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டா? பரவாயில்ல, இறக்கி விடு. அண்ணன் நேரத்துக்கு குடிச்சிட்டு வரும், அப்புறம் பார்த்துச்சுன்னா எதுவும் பிரச்சனையாகும். ஏன் உன் அண்ணன் என்ன பிரச்சனை பண்ணுவாரு? ஏதோ நம்ம சும்மா சாதாரணமா தான் பேசுறோம் போறோம்ட்டு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் அவங்ககிட்ட இவ்வளோ க்ளோஸா பேசுறேன், உன் கூட பைக்லலாம் வாரம்னு தெரிஞ்சா எல்லாரும் அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியல சுப்பு. ஏன் இறங்கிட்ட? வந்து உட்காரு. இல்ல சுப்பு, நீ பார்த்து போ சரியா? நான் வீட்டுக்கு போறேன், நான் போயிட்டு ஃபோன் பண்றேன் உனக்கு. ஐயோ பயந்தாங்குழி. பரவாயில்ல, நான் பயந்தாங்குழியாவே இருந்துக்கிறேன். நீ போ முதல்ல சரியா? சரி. அடுத்து எப்போ? எப்போன்னு நானே சொல்றேன். கிளம்பு, யாரும் பாத்துட்டு போறாங்க. பொறுமை, இந்த பக்கமே திரும்பி பார்த்துட்டு போற மாதிரி நேரா பார்த்து வண்டி விட்டுடா. பைத்தியம். யாருக்கும் பயப்படாம எல்லாரும் முன்னாடியும் எப்போதான் இவன் கையை கொத்துக்கிட்டு ஜாலியா ஊர் சுத்த போறான்னு தெரியல. ஆனாலும் பயந்து திருட்டுத்தனமா இவனை பாக்குறது சந்தோஷமா தான் இருக்கு. அவசரம் எல்லாத்துலயும் அவசரம். எனக்கு வார்த்தையை விட்டுட்டு இப்ப பாரு. ஐயோ அம்மா எங்க போனுச்சுன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் பொறுமையா நிதானிச்சு என்னால முடிவெடுக்கவே முடிய மாட்டேங்குது. யாருக்காக யார்கிட்ட பேசுறது என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குதுப்பா. பேசாம எங்கேயாவது குடும்பமான பிள்ளை குட்டியும் வாங்கினான்னு எழுதி கொடுத்துட்டு ஜாமியாவரா போயிடலாம். இன்னும் 10 நிமிஷம் தான் சாப்பாடு வந்துடும், சாப்பிடலான்னு. சரிம்மா சரி. அம்மா ஏதோ வார்த்தைய டயனா, நான் என்ன சொன்ன வாங்கிட்டேன். இப்ப அத்தைக்கிட்ட எதுவும் பேச வேணாமாமா. இதுவா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கிறாமாமா. நீ அமைதியா இருமா.
இது எனக்கும் என் அம்மாவுக்கும் உள்ள விவகாரம். யாருடா நான் உனக்கு அம்மாவா? அந்த ஞாபகம் உனக்கு இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அதையெல்லாம் நீ குடிதெண்டு புதைச்சிட்ட. என்னம்மா? ஏய் இங்கே பாருடா, இன்று நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் டயானா தான். அவளுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன். நான் பண்ணதெல்லாம் தப்பு, நான் தெரியாம பேசிட்டேன்ற வார்த்தையெல்லாம் இனிமே எனக்கு தேவையில்லை ராசா. இனி நீயாச்சு உன் குடும்பமாச்சு, உங்க நிம்மதியா நான் கெடுக்க விரும்பல. என் மருமக என் கையில காலில் விழுந்து என்னைய வாங்கத்தான் நான் பாத்துக்கிறேன்னு கூட்டியாந்தா. அவளுக்காக தான் நான் வந்திருக்கேன், புரியுதா? தயவு செஞ்சு இனி என் முகத்துல கூட முழிக்காத. அழ்வோ சாவோ அது இவங்களோட போகட்டும். இனி எனக்கு மருமக எல்லாமே டயானா தான். மருமக என்ன, இனி டயானா எனக்கு இன்னொரு மக. தயவு செஞ்சு நீ என்கிட்ட பேசாத. அம்மா என்னம்மா நீங்க சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருசா இது பண்ணிக்கிட்டு? ஆமாடா, நான் அப்படிதான் பேசுவேன். இப்ப நான் இந்த வீட்டுல இருக்கணுங்கிறியா இல்ல வெளில போகணுங்கிறியா? சரிம்மா சரி, நான் எதுவும் உன்னை கேட்கல. ஆமா, கொஞ்ச நாளைக்கு அத்தை கிட்ட எதுவும் பேச வேண்டாம். அவங்க கோபம் குறைஞ்சிருமாமா. ஏன்னா ஒரு பழமொழி ஒண்ணு கேட்டிருக்கியா? ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு, ஒரு மனுஷனுக்கு ஒரு சொல்லு. பெத்தவ அருமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு வரட்டும். பொண்டாட்டிய பகிச்சுக்கிட்டு நின்னானு பொண்டாட்டி அருமையை நான் புரிய வச்சுட்டேன். இவன் பொண்டாட்டி பெத்தவ அருமையை புரிய வைக்கிறாளா? போய் தொலையிட்டோம்னு என்னைய தலைமுழுவ சொல்றாளான்னு பொறுத்திருந்து பாக்குறேன். அப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை. மாமாவுக்கு உங்க அருமை நல்லா தெரியும். அவரு ஏதோ அக்காவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு கொஞ்சம் அதிக பாசத்தோட பேசிட்டாரு, அவ்வளவுதான். வேணாம் என்னை எதுவும் பேச வைக்காத. இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். பாவம் மாமா, பெத்தவங்க வயிறு எரிஞ்சா நல்லாவே வாழ முடியாது.